தலைவருக்குள்ள இருக்கு எப்பவுமே ஒரு குழந்தைத்தனமான பேபி. சூப்பர் ஸ்டார சினிமால இன்ட்ரோ கொடுத்ததே டைரக்டர் கேபி. இது எப்படி இருக்குன்னு பேசுறதுதான் பாலா சாரோட ஹாபி. குரு சீசன் மூவில இருப்பாரு தலைவர் அச ஃபைட்டர், பணக்காரன் படத்துல வருவாரு சூப்பர் ஸ்டார் அச வெயிட்டர். நானும் ஃபேன் தான் பேசுறாரு ஜெயக்குமார் சார் ரைட்டர். சூப்பர் ஸ்டார் எல்லாரும் வச்சிருப்பாங்க பொதுவா போட்டோவா, தலைவர் பேரை என் கையில குத்துனே டாட்டோவா, எனிதிங் ஃபார் தலைவர்னு என் நெஞ்ச பொளந்து காட்டவான்னு பேச வராரு கணேஷ் ஃப்ரம் மைசூர். சூப்பர் ஸ்டார் இமயமலைக்கு போறதே ஒரு மிஸ்ட்ரி, பிசினஸ் ஆரம்பிச்சு உருவாக்குன ஒரு ஹிஸ்டரி. தலைவர் வழியில பேச வராரு வெங்கடேஷன் CEO ஆஃப் வீனஸ் இண்டஸ்ட்ரி. சூப்பர் ஸ்டாரை பத்தி தெரிஞ்சதும் அவர் மேல ஒரு மரியாதை வந்துச்சு. தலைவர் தர்பார்ல இன்னைக்கு பேச போற டாபிக் தலைவரோட பஞ்ச். சூப்பர் ஸ்டார் வரமாட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பவும் லேட். இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 48. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. தலைவர் மேடையில சொன்ன கதைகளை விட தலைவரை பத்தி மேடையா சொல்றதுக்கு எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. ஒவ்வொரு தனிநபர் கூடயும் அவருக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. அந்த பர்சனல் கனெக்ட் வாவ்னு நம்ம எல்லாரும் வியக்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி ஒரு ட்ரிவியா இருக்கு. ஒவ்வொரு டயலாக், ஒவ்வொரு ஸ்டெப் அவர் ஆடினதுக்கு பின்னாடியும் பேசினதுக்கு பின்னாடியும் எல்லாத்துக்குமான கதைகளை தொகுத்து கொண்டு வரக்கூடிய செக்மெண்ட் தான் இது. எப்படி இருக்கு தயாராயிட்டார் பாலான, வாங்க பார்த்துட்டு வந்துருவோம். பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 48வது நாள், தகவல் நம்பர் 471. இந்த கடைசி 30 தகவல்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீமில் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முதல் நாள் தீமாக தலைவர் குழந்த மாதிரி, அவர் மனசு குழந்த மாதிரி, அப்படி ஒரு குழந்தையாக இருந்த தருணங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒவ்வொரு தருணங்களாக பேசலாம். அதில் முதல் தருணம், சிவாஜி திரைப்படத்தில் உமா பத்மநாபன் அவர்கள் ஸ்ரேயாவோட அம்மாவை நடிச்சிருப்பாங்க, ராஜா அவர்கள் அப்பாவை நடிச்சிருப்பாங்க. அந்த உமா பத்மநாபன் தலைவர் எந்த அளவுக்கு குழந்தையா இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அன்னைக்கு ஷெடியூலில் உமா பத்மநாபன் ராஜா சார்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ லென்த்தியான ஷூட் முடிஞ்சோடனே ஏடி வந்து சொன்னாரா, மேடம் நீங்கள் ராஜா சார்லாம் கிளம்பிக்கலாம் சார், நீங்கள் மட்டும் காஸ்டியூம் மாற்றிக்கங்க அப்படின்னு தலைவர்கிட்ட சொன்னாராம். சொன்னோடனே தலைவர், அது என்னப்பா, அது என்ன, அவங்களுக்கு மட்டும் பேக்கப், எனக்கு மட்டும் காஸ்டியூம் செஞ்சா, என்ன மட்டும் நிறையா வேலை வாங்குறீ அப்படின்னு அன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிச்சி சினுங்கினாரு. அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், இப்படி எந்த விதமான ஈகவும் இல்லாமல் எங்கே முன்னாடி அதுவும் ஒரு ஏடி கிட்ட இப்படி சினுங்கினார்ல, அந்த மனசு தான் தலைவர் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. தலைவர் எப்பொழுதுமே அப்படித்தான். எங்க எனக்கு இது பிடிக்கல, அவங்கள முதல்ல வெளியே போய் சொல்லு. என் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வெளியே போய் சொல்ல, நீ யாரியா? அவங்க உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளா, எங்க வீட்டுக்கு வந்தவங்க? அதற்கு இன்னும் சாட்சியா இன்னும் 9 இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்கு. அப்படி ஒன்று தான் அடுத்தது 472. தகவல் நம்பர் 472. பேட்டை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு சீன். தலைவர் பாபி சிம்பா வீட்டுக்கு போய் மிரட்டிட்டு வருவார்ல, அந்த சீன். உள்ளே போகிறாரு, மிரட்டுறாரு, வெளியே வரும்போது உண்மையாகவே அந்த ஸ்பெக்ஸை மறந்துட்டு சாட்டை விட்டு வெளியே வந்துட்டாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், அது அப்படியே இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன் கார்த்திக், அதை மறந்து வச்சுட்டு வந்து அச்சச்சோ என் கண்ணாடின்னு திருப்பி போய் தேடுறேன், அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி தலைவர் குழந்த மாதிரி சினிங்கி அச்சச்சோ என் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த ஐடியா தலைவரோட ஐடியா. இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் கூட அந்த மாதிரி குழந்தைத்தனமாக அவர் மாதிரி இன்னோசென்ட்டாக பண்ண இன்னொருத்தரால் முடியவே முடியாது. கரெக்டாக படிக்கடா. அப்படி அந்த குழந்தைத்தனத்தை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய இன்னொரு சம்பவம் தகவல் நம்பர் 473. தகவல் நம்பர் 473. முத்து படம் தேன்மாவின் கொம்பத்திலிருந்து அப்படி கொஞ்சம் தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தெரியும். தேன்மாவின் கொம்பத்து மலையாளத்தில் மோகன்லால் நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம். அந்த படத்தை தலைவர் பார்க்குறாரு, படம் பிடிச்சிருச்சு, அதுக்கான ரைட்ஸை வாங்கிட்டாரு. அப்போ KS ரவிக்குமாரி ரமேஷ் கண்ணாவையும் கூட்டு தேன்மாவின் கொம்பத்தை நம்ம ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் இவராக ஒரு ஒன்லைன் சொல்கிறார், ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. சொல்லிட்டு இதை அப்படியே டெவலப் பண்ணுங்கன்னே அவங்களும் உட்காந்து 3 நாள் டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தலைவர் தேன்மாவின் கொம்பத்து சீடியை கொடுத்து இந்த படத்தை பாருங்க, இதோட தழுவல் தான் நம்ம இப்போ எடுக்க போகிற படம் சொன்னோடனே ரமேஷ் கண்ணா கேட்டாராம், என்ன சார் இது, எதுக்கு சார் எங்களை கஷ்டப்பட வச்சுங்க, நீங்கள் முதலே தேன்மாவின் கொம்பத்து அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் டக்குன்னு ரெடியாக இருப்போம்னப்ப, நான் தேன்மாவின் கொம்பத்துன்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே எடுத்துருவீங்க, அதனால தான் நான் ஒரு ஒன்லைன் சொல்கிற மாதிரி சொல்லி உங்களை லைட்டாக வேலை வாங்கி இப்போ பாருங்கள் முத்து மொத்தமாக வேறையாக இருக்குன்னாரு. உண்மையிலேயே தேன்மாவின் கும்பத்துலேருந்து ஒரு சின்ன லைனை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. முத்து படம் டோட்டலாக தலைவர் ஸ்டைலில் இருக்கும். அப்படி KS ரவிக்குமாரையும் ரமேஷ் கண்ணாவையும் லைட்டாக ஏமாற்றி சூப்பர் கதை வாங்கினார்ல, அந்த குழந்தைத்தனம் தான் தலைவர். வங்கனூர்ல நாடகம் போடுறதுக்காக கார்ல வந்தமா, நீங்க கார்ல நீங்க கார்ல எங்க புழுகுறீங்க, வாங்க போலாம். நோ டச். அப்படிப்பட்ட தலைவரோட இன்னசென்ஸை இன்னும் சொல்லப்போனால் செல்லமான குறும்பான ஆக்டிவிட்டீஸை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் அடுத்தது. தகவல் நம்பர் 474.
தகவல் நம்பர் 474. மறைந்த மனோஜ் பாரதிராஜா, பாரதிராஜாவோட பையன் இருக்கார்ல, அவர் எந்திரன் படத்துல ஏடியா அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துல ஷூட்டிங் எப்போ ஐஸ்வர்யா ராய் கிட்ட மனோஜ் அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாராம் தலைவர். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தான் அந்த குறும்பு, அந்த செல்லமான குழந்தைத்தனமான குறும்பு. என்ன சொன்னாராம், இவர் தான் மனோஜ் பாரதிராஜா இருக்கார்ல, அது வெட்ரன் ஃபிலிம் டைரக்டர், அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாராம், இவங்க அப்பா படத்தில் நான் ஆரம்பத்தில் நடிச்சிருக்கேன் 16 வயதிலே அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் எனக்கு இன்னும் 100 ரூபா சம்பளம் பாக்கி இருக்கு, அந்த டேரக்டர் இருக்கார்ல பாரதிராஜா, அவரோட பையன் தான் அந்த மனோஜ் பாரதிராஜா அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் சொன்னாராம், சார் இது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா சார், அதுவும் உலகிட்ட சொல்கிற அளவுக்கு முக்கியமான விஷயமா சார், என்னை பற்றி எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அந்த அளவுக்கு குழந்தைத்தனமான குறும்புத்தனமானவர் தான் தலைவர். அதே மாதிரி ஐஸ்வர்யா ராய் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு. மனோஜ் he also acts in movies and Bharadwaj. Yeah. Oh, you're his son. Yeah, but his father owes me 500 rupees. அங்க சார் கேட்டானா சார் இது நம்ம 16 வயதுல 500 ரூபாய் பாக்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட இன்னொரு குறும்புத்தனம் குழந்தைத்தனம் தலைவர் பண்ணது தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 475. தகவல் நம்பர் 475. கேப்டன் தலைமையில் நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்காக சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு பெரிய ஸ்டார் நைட் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ரஜினி கமல்லேருந்து எல்லாருமே கலந்துட்டாங்க. அப்படி ரஜினி சார் கலந்துக்காக போனப்போ அவர் கையில் ஒரே ஒரு பெட்டி, ஒரு சின்ன கருப்பு பெட்டி மட்டும் தான் வச்சிருந்தார். அப்போ அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதுல ஒருத்தராக இருந்த காஜாமீதன், ப்ரொடியூசர் காஜாமீதன் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அப்போ ஏர்போர்ட்டை விட்டு தலைவர் வெளியே வராராம். தலைவருடைய அந்த கருப்பு பெட்டியை மட்டும் கையில் வச்சிருக்காராம். பெரிய நடிகர், அப்போ கருப்பு பெட்டி யாராவது வாங்கிக்கணும்ல, அந்த பெட்டியை கொடுங்க அப்படின்னு காஜாமீதன் கேட்டோன்னு சொன்னாராம், அது ஏன் பெட்டி, ஏன் சூட்கேஸ், நான் தான் சுமப்பேன் அப்படின்னு சொல்லி. அதில் 2 விஷயம் இருக்குது. அது ஏன் பொட்டி, நான் பெரிய நடிகை அப்படிங்கிறக்காக என்னுடைய பொருளை இன்னொருத்தர் சுமக்கக்கூடாது, நான் தான் சுமக்கணும் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று குழந்தைத்தனமா அது ஏன் பொருள், நான் தான் கையில் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இந்த 2ம் தான், இந்த இன்னசென்ஸ் தான் தலைவர் அப்படின்னு பதிவு பண்ணுறார் காஜாமீதன். இப்படி தலைவரோட இன்னொரு குடும்பத்தினம் தெரிஞ்சுக்க 476. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. தலைவருக்கு எப்படி இந்த 50 வருஷத்துக்கு நீண்ட வரலாறு இருக்கோ, நிறைய ஃபேன்ஸுக்கும் அதே மாதிரி வரலாறு இருக்கு. ஆமாங்க, 1995 தலைவரோட தீவிரமான ஃபேனா பாஷாவை பார்த்தேன். இப்போ 2025 பாஷாவோட ரீரிலீஸை பார்த்தேன். இந்த 30 வருஷத்துல எதுவுமே மாறலன்னு சொல்றாரு ஒரு ரசிகர். ஆன் தி செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் வணக்கம். ரஜினி 50 இயர்ஸ் சினிமா செலிப்ரேஷன்ல கலந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளாக் ஷீப் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நான் ரஜினி ரசிகன் ஆகினேங்கிறது ஒரு பெரிய கதை. 95ல் பாஷா படம் ரிலீஸ் ஆச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் பாஷா படம் பார்க்கறதுக்கு மத்தியானம் போனோம். போயிருக்கும்போது படம் பார்த்து முடிச்சு நாங்கள் ஒரு வேலை பண்ணுற இடத்துக்கு கடைக்கு வேலைக்கு வந்தோம். அங்கே உட்காந்து பாஷா படத்தை பற்றி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்குது, இன்ட்ரோவில் சீன் அப்படி இருக்குது, கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்குது, இப்படி அதை பற்றி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொன்றுமே அதை பற்றி பேசி மனசுக்குள்ள என்னமோ ஒரு மாதிரி அதை பற்றியே ஓடிட்டு இருந்தது. அந்த சினிமா பற்றி ரஜினி பேசின டைலாக்கு, அவர் பண்ணுற ஒரு ஸ்பீடு, இதே வந்து மனசுக்குள்ள என்னமோ ஆழமா என்ன முழுமையா ரஜினி ரசிகனா ஒரே நாள்ல பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் ரஜினி இது பாஷா படத்தோட ஸ்டில் கொண்டு வந்து நாங்க வேலை பண்ற கடைக்கிட்ட ஒரு பக்கம் ஒட்டி வச்சிருந்தேன். அது தினம் வந்து அதை பார்த்துட்டு தலைவரை பார்த்துக்கிட்டு அதுல ஏதோ ஒரு சந்தோஷம், அதுல ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சி. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, அந்த போட்டோவை நான் இல்லாத டைம்ல கிழிச்சு போட்டேன். அப்ப என்ன ஆச்சு, அந்த நான் வேலை முடிச்சு ஏதோ வேலைக்கா போயிருந்தேன். வரும்போது அந்த போட்டோ பார்த்ததும் ரொம்ப மனசுக்கு பேஜாரா போச்சு. யாரு கிழிச்சாங்கன்னு போது நான் தான் கிழிச்சிட்டேன்ட்டு என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இதா பேசினா. அப்படி அன்னைக்கு பூர்த்தி சாப்பிட்டாம ரொம்ப கவலையா இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கவலையா இருந்து மனசுக்குள்ள இன்னும் ரொம்ப பேஜாரு. மைசூர் அரண்மனையிட்டே ஒரு இந்த பச்சை குத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. போய் அங்க போயிட்டு ரஜினி பேர் அன்னைக்குதான் முத ரஜினி பேர் பச்சை குத்திட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்து ஃப்ரெண்டு கிட்ட சேலஞ்ச் பண்ணி, பாரு நீ போட்டோ வேணா கிழிச்சு போட்டிருப்ப, என் கையில எழுதிருக்கிற ரஜினி ரசிகரை நீ எனக்கு எங்கிட்ட இருக்கிறவரை பிரிக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி அவர்கிட்ட கோவமா சத்த போட்டு பேசினேன். 1998ல் படையப்பா ஷூட்டிங் மைசூர்ல. அங்க மைசூர்ல இருக்க சாமுண்டி ஸ்டேடியம்ல படையப்பாவோட கிளைமேக்ஸ் சீன், ரஜினி கார்ல இறங்கி வந்து மண்டபத்துக்கு வர சீனு. நாங்க யாரோ ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு அங்க ஷூட்டிங் பார்க்கறதுக்கு காலையிலேயே கிளம்பி போயிட்டோம். முத அங்கிருந்து கார்ல இருந்து தலைவர் இறங்கி வந்து ஸ்டைலா அப்படியே நடந்து போறது படப்பிடிப்பு எடுத்தாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்றது இல்ல, கொஞ்சம் எட்டி பாரு.
லட்சக்கணக்கான ஜனங்க வந்திருந்தாங்க. டிராக்டர் வண்டிகள் எல்லாம் ஃபுல்லாக ரோடு பூர்த்தி நின்றுருந்தாங்க. அந்த ஷூட்டிங் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே விட்டு அந்த இடத்த விட்டு அலாடுறதுக்கே மனசு இல்லை. இமயமலையாகாமல் எனது விழி மூடாது. இந்த ஒரு பாட்டு தான் நான் பிஸ்னஸ்க்குள்ள ஒரு பிஸ்னஸ் மேனா ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சுன்னு சொல்ற எக்கச்சக்கமான பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க. அப்படி திரு வெங்கடேசன் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறாரு. அவருடைய ஜர்னி தலைவரோட வழியில எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆன் த செக்மெண்ட் தலைவர் வழி. என் பேர் வெங்கடேசன். கம்பெனி பேர் வந்து விஎல்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். புதுக்கோட்டையில் ஒரு 14 இயர்ஸாக நான் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டிக் கேல்வனைசிங்கிறது பெக்லியரான ஃபீல்டு. அப்பார்ட் ஃப்ரம் சென்னை, டவுன் சவுத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 16 இயர்ஸாக நம்ம மட்டும்தான் பண்ணுறோம். எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு 2016 ஒரு பெரிய டவுன் நடந்துச்சு. அதுலேருந்து எப்படி நான் வெளில வரணும்னு தெரியாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்பயுமே எனக்கு தோல் கொடுத்த ஒரே மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது வந்து தலைவரோட மைண்ட் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் ரொம்ப முருக பக்தராக இருந்தபோது கூட எனக்கு கடவுள் சப்போர்ட் ஸ்பிரிச்சுவலாக இருந்தோம். எனக்கு அதோட அடுத்தது வந்து ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே தலைவர் தான். எனக்கு தலைவரோட மந்திரங்கள் வந்து நிறைய நான் என்னோடய லைஃப்பில் வந்து கோரிலேட் பண்ணிக்க முடியும். நிறையா இருக்குது. அதேமாதிரி ஃபஸ்ட் இந்த அண்ணாமலையில் சொன்ன மாதிரி இமயமலை ஆனாலும் எனது விழிகள் மூடாதுங்கிறது என் மைண்டில் அப்படியே ஒரு ரிங்டோன் மாதிரியே ஓடிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான இது அந்த டீம் நமக்கு. அவர் வழி அவர் தனி வழின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் எப்போதும் தலைவரின் வழி தான். தலைவர் நிறைய இது கொடுத்துருக்காரு, மோட்டிவேஷன். அவரை பற்றி பேசினாலே தனி எனர்ஜி தான் நமக்கு. அவரை பற்றி பேச நம்ம வைப் ஆகிட்டே இருக்கலாம். நினைக்க அந்த எனர்ஜி அந்த ஆர்வம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நாட் ஒன்லி படத்தில் மட்டும் மோட்டிவேஷன் ஆக முடியாது. அவரோட வே ஆஃப் லிவிங்கு இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு எங்கே போனாலும் ஒரு ஃபோன் கால் பண்ணால் எது வேணாலும் நடக்கும். ஆனால் இவ்வளோ இது இருந்தும் அவர் இருக்கிற ஒரு சிம்பிளிசிட்டி அதெல்லாம் இருந்து நம்ம கற்றுக்கணும். வாழ்க்கையில் எந்த ஒரு இதுக்கு போனாலுமே அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டெபிலிட்டியாக போகிறது அந்த இதெல்லாம் வந்து மைண்டில் ஒன்று பண்ணுறோம், அடுத்தது நம்ம ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு மோர் எக்ஸாம்பிள். 75 ஆஃப் ரஜினி இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். என்னோட பையன் இன்றைக்கி 3 இயர்ஸ் கிட்ட அவன் மத்தியிலையுமே ரஜினி வந்து இன்றைக்கி சொல்லியாச்சு. நம்ம அவன் மைண்ட்லேயுமே இன்றைக்கி சூப்பர் ஸ்டார், சினிமான சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி அவன் மைண்ட்லேயுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட்டாக எனக்கு கூலி படத்துக்குலாம் நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வித் என்னோடய கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் டே FDS பார்க்குறது அது ஒரு பெரிய இது. அன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஓகே ரைட்டு. படம் வரலைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த வருஷம் படம் வந்துருச்சுன்னா ஓகே ரைட், இந்த வருஷம் வந்து எனக்குமே ஒரு கிரேட் எலிவேஷனாக இருக்கும். தலைவர் வழியில வெங்கடேசன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரோட பஞ்ச் டைலாக்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா ஒருத்தரால் சொல்லவே முடியாது. ஏன்னா பஞ்ச் மட்டும் இல்லை, அவர் பேசுற எல்லா டைலாகுமே நமக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி அதை நம்ம லைஃப்குள்ள எடுத்து அப்ளை பண்ணும்போது அது நமக்கு ஒர்க் அவுட்டும் ஆகும். அப்படிப்பட்ட தலைவருடைய இந்த டைலாக்ஸ் பத்தி எல்லாம், ஃபேமஸான டைலாக்ஸ் பத்தி எல்லாம் சேர்ந்து கூடி பேசுறதுக்கு தயாராயிடுச்சு நம்மளோட தலைவர் தர்பார். தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தலைவர் தர்பார். தலைவரோட ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய பஞ்ச் டைலாக் பேசியிருக்க தலைவர். ஸோ ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு பஞ்ச் டைலாக் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நிறைய படத்துல தலைவர் செதற விட்டுருக்காரு பஞ்ச் டைலாக். இந்த பஞ்ச் டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேவரட். எப்போ இருந்தாலும் இதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அப்படி ஒரு பஞ்ச் டைலாக் என்ன? கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜி படத்துல வர டைலாக் பராசக்தி ஹீரோ பேரை கேட்டாலே சும்மா டைலாக் வந்து எனக்கு பர்சனல் லெவல் நிறைய கனெக்ட் ஆகும். ஏய் யாரா நீ? பராசக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. நம்மளுக்கு நிறைய எதிரிகள் இருக்கும்போது அந்த டைலாக்க பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் பேர் தினேஷ் அப்படின்னு சொன்னாலும் அதிர்வாங்க. அப்படி அதே மாதிரி தான் இந்த டைலாக். போடா இந்த ஆண்டவன். அதாவது எந்த ஒரு டவுன்ல இருந்தாலும், எந்த மைண்ட் டவுன், எந்த இதுதான் இருந்தாலும் போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னு போயிட்டே இருக்கு. ஒரு மோட்டிவேஷன் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த டைலாக் வந்து தலைவர் ரசிகர் மட்டும் இல்ல, காமனா எல்லாருமே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற டைலாக். எல்லாருமே நிறைய ஸ்டேட்டஸ்ல பார்க்கும்போது போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருப்பான் அப்படின்ட்டு நிறைய காமனா ஸ்டேட்டஸ்ல பாக்குறோம். இந்த டைலாக் அவருக்கே அவர் நமக்கு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இல்ல. ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
இன்னைக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளோடைய ஒரு பெரிய பலமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடியாத விஷயத்தையும் முடிச்சு காட்டின ஒரு ஸ்க்ரீனில் வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும், பாஷாவாக இருக்கட்டும். முக்கியமாக அண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோக் இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. அதனால எவ்வளோ பேரோட லைஃப் மாறி இருக்குன்னே சொல்லலாம். அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. கண்டிப்பா இந்த டயலாக்கு இந்த படத்தோட எனக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு. எப்பவுமே ஏற்கனவே பேசியிருக்கேன். நம்மளுக்கு சவால் வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் சாதாரணமா வராது. இங்கடா அவன்கிட்ட சவால் விட்டுனா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு தைரியம் இருக்கும். ஆனா அந்த படத்தை போட்டி போடுறதுக்குமே நம்மளுக்கு அது ஒரு தைரியமா இருக்கும். உங்க கூட நான் போட்டி போறேன், எவனா இருந்தாலும் வா போட்டி போட்டு பாத்துக்கலான்றதுக்குமே அந்த ஒரு மோட்டிவேஷன் ஆகும். தென் நமக்கு ஒரு பவர் ஏறும். தலைவர் தர்பார்ல தலைவருடைய ஃபேமஸ் பஞ்ச் டயலாக்ஸ் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. பரம்பரையா வம்சாவளியா நாங்க தலைவர் ஃபேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஆனா பரம்பரையா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவங்களே அவங்களுடைய பசங்கன்னு இன்னைக்கும் தலைவருடைய ஃபேனா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல தலைவரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான பார்ட்ல இருந்த ஒருத்தர் கலைஞானம் அவர்கள். கலைஞானம் சார் தலைவரை பத்தி ஏற்கனவே பேசினா நம்ம மேடையில பார்த்திருக்கோம். தலைவர் எவ்வளவு பெரிய மரியாதை அவர் மேல வச்சிருக்கார் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா கலைஞானம் ஐயா அவர்களுடைய சொந்த பேரனே அதை பத்தி சொல்றதுக்காக வராரு. ஆன் த செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். வணக்கம், என் பேர் ஜெய்குமார். கதையாசிரியர் கலைஞானத்துடைய பேரன் நான். கதையாசிரியர் கலைஞானம் யார் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை முதல் முறையாக ஹீரோவாக அறிமுகப்படுத்தியவர் தான் கதையாசிரியர் கலைஞானம். அவருடைய பேரன் நான். இண்டஸ்ட்ரியில் செம்பருத்தி சீரியலில் ஒரு 1000 எபிசோடு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன் நான் கே பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டண்ட் நான். கலைஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு 4 தலைமுறையை பார்த்துட்டார். பாகவதர் சின்னப்பா ஆகட்டும், அதுக்கப்புறம் ரஜினி சார், கமல் சார் ஆகட்டும், எம்ஜிஆர், சிவாஜி, இப்படி எல்லா தலைமுறைகளோடையும் அவர் கதையில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாவில் வாய்ப்பு தேடி கஷ்டப்பட்டு நாடகங்கள்லாம் போட்டு இங்கே நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. எந்த கதையும் சரியாக போகலை. 10 வருஷம் போராட்டங்களுக்கு அப்புறம் அவருக்கு காதல் படுத்தும் பாடு அப்படின்ற படம் மூலியமாக அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாரு. அதிலிருந்து அவருக்கு சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து ஒரு 60 கதைகள் அவர் எந்த ஸ்டுடியோவில் பார்த்தாலும் அவருடைய கதைகள் படமாக்கப்படுறாங்க. ஸோ அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 16 படம் அவர் ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காரு. அதில் அவர் எடுத்த முதல் படம் தான் பைரவி. அந்த பைரவி படத்துடைய ஹீரோ தான் ரஜினி சார். எங்கே பார்த்தாலும் அவருடைய படங்கள்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது அப்போ தேவர் ஃபிலிம்ஸ் இதை கவனிக்கிறாங்க. இப்போ தேவரே என்னடா யாரா அது கலைஞானம், எங்கே பார்த்தாலும் அவன் படமாக இது போயிட்டுருக்கு. தேவர் ஃபிலிம்ஸ் தேவரையா கலைஞானம் சாரை கூப்பிட்றாரு. போட்டோடனே சரி கலைஞானம், இனிமேல் நீ என்னுடைய கதை இலக்காலே சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி என்னுடைய தாத்தா தேவர் ஃபிலிம்ஸோடு இணைகிறாரு. அப்போ அவரோட தாத்தா ட்ராவல் பண்ணுறாரு. எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறாரு. ஆட்டுக்கார அலமேல் நிறைய படங்கள் தேவர் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தேவர் தாத்தாவை கூப்பிட்டு கலைஞானம், நீ ஒரு நாள் நீயும் ஒரு படம் பண்ணு, நான் உனக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஹோப்பும் கொடுக்குறாரு. ஸோ இப்போ தாத்தா என்ன பண்ணுறாரு, இந்த காலகட்டங்களில் ஒரு 1977 நினைக்கிறேன், அப்போ 6 புஷ்பங்கள் அப்படின்ற படத்தை ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி தாத்தா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதில் சிவகுமார் சார் தான் மெயின் ரோலாக இருக்கார். ரஜினி சார் செகண்ட் ஹீரோவாக டிரைவர்ன்ற கேரக்டரில் இருக்கார். அப்போ தாத்தா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனு அதில் இருக்குது, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சாவி எடுத்து அந்த சாவியை ரைட் ஹேண்ட்லேருந்து அப்படி இப்படி போட்டிருக்காரு. நேராக லெஃப்ட் ஹேண்ட் வந்திருக்கு. எல்லோரும் இப்படியே பார்த்துருக்காங்க. திரும்ப லெஃப்ட்லேருந்து அப்படியே திரும்ப மேலே ரைட்டில் பிடிச்சிருக்காரு. அதையும் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு என்ன ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னால் கை இப்படி போகுது அப்படி போகுது மேலே போகுது கீழே போகுதுன்னொன்னே, இல்லை சம்திங் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை எடுத்திருக்காங்க. அப்போ தாத்தா இந்த பையனுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்தார். போச்சுப்போ
நான் ஹாரன் அடிக்கிறதே உனக்காகத்தானே. நானும் ஃபேன் தான்ல. ஜெயக்குமார் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. 50 வருஷத்துல தலைவர் தொட்டதெல்லாமே ஹிட். இப்ப நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் எபிசோட் 48. எஸ், இன்னும் 2 நாட்கள் இருக்கு. வெறித்தனமான தலைவர் ஃபேன்ஸ் தொடர்ந்து 48 நாட்கள் இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அற்புதமா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது மனசுக்கு. இந்த 48 நாட்களினுடைய தொகுப்பும் நம்மளுடைய பிளாக் ஷிப் வேல்யூ OTTல இருக்கு. ஸோ நீங்கள் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை பார்த்து ரசிங்க. நாளைக்கு இன்னும் 2 எபிசோடுகள் இருக்கு, 49, 50. அதோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் பிளாக் ஷிப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷிப்ஸ் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.